ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். ஸோ இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ். ஸோ இந்த சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1/2 லிட்டர் பால், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 75 grams சுகர், பாப்சிக்கிள் மோல்ட். ஸோ இதான் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் பால் வந்து தனியாக எடுத்துக்க போகிறோம். இதுல இருந்து ஒரு 1/2 கப் பால் தனியாக ஒரு 1/2 கப் மில்க் வந்து தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கொக்கோ பவுடரை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டையும் சேர்த்துக்க போறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி சுத்தமா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பால் அடுப்புல வச்சு காய்ச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்புல ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். நீங்க சாஸ் பேன் இல்லை அப்படின்னா ஹெவி பாட்டம் பேன் ஏதாவது ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பால் அதுல வந்து ஊத்திக்க போறோம். ஆல்ரெடி ஒரு 1/2 கப் பாலை வந்து நம்ம கொக்கோ பவுடர், மில்க் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ மிச்ச பாலை வந்து நம்ம சாஸ் பேன்ல சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அந்த சாக்லேட் பாப்சிக்கல்ஸ்ல வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்காது. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஃபிளேவர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர், ஸோ இது வந்து இது கூட சேர்த்துக்க போறேன். இப்ப நம்ம சேர்த்த சுகரை வந்து மெதுவா மெல்லமா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால்ல நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே நல்லா கரையட்டும். கரைஞ்சு பால் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊத்திருந்த பால் நல்லா கொதிச்சிருச்சு, சூடாயிருச்சு. நம்ம போட்டிருந்த சர்க்கரையுமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ மில்க் பாயில் ஆன உடனே பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த மிக்சரை வந்து கட்டி இல்லாம கலக்கி எடுத்த அந்த மிக்சரை இது கூட நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மிக்சரை வந்து இது கூட பால் ஆட் பண்ண உடனே பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புல இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி லைட்டா கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளோட சாக்லேட் பாப்சிக்கல்ஸோட மிக்சர் ரெடி ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மிக்சர் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் இது வந்து வச்சு கொதிக்க விட்டுறாதீங்க, ரொம்ப திக்காயிடும். ஸோ அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாப்சிக்கல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கூல் ஆகட்டும். கூலான உடனே நம்ம வந்து
நம்மளோட பாப்சிக்கல் மோல்டுக்கு இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்சிக்கிள்ஸோட மிக்சர் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பாப்சிக்கிள்ஸ் மோடில் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 8 hours 8 to 10 hours இது வந்து வச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான சாக்லேட் பாப்சிக்கல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மிக்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நம்மளோட நார்மல் பேப்பர் கப், டீ கப் அந்த கப்லலாம் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை வந்து நீங்க ஒரு பவுல்ல வந்து தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில ஒரு 10 minutes வைங்க. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அந்த ஜில்னஸ்ல வெறும் ஸ்டிக்கு மட்டும் தான் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியும். ஒரு 10 minutes வச்சிட்டீங்கன்னா அந்த கூல்லாம் போய் உங்களுக்கு ஈஸியா சாக்லேட் பாப்சிக்கிள்ஸா எடுக்கலாம். இது 10 minutes இருக்கட்டும். என் பையனுக்கு இருக்க முடியல, எப்படா அந்த சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ் எடுப்பீங்கன்ட்டு. நம்மளோட சூப்பரான சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸோ பையனுக்கு இருக்க முடியல, அதை இப்போ வாங்கி சாப்பிட்டே ஆகணும் அவனுக்கு. பாப்சிக்கிள்ஸ் எப்படிமா இருக்கு? சாக்லேட் பாப்சிக்கிள்ஸ் டேஸ்டா இருக்கா?